Hi students, welcome to Chennai Academy. ACF exam உடைய ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. மார்னிங் ரிலீஸ் அதான் நைட் அப்லோட் ஆகிட்டு மார்னிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஆன்சர் கீ அதாவது டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகள் அதுவும் ரீசெண்டாக ஒரு சில தேர்வுகள் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்வுகளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் அதுவும் ஜிஎஸ் உடைய கொஸ்டின் பேட்டர்னை கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அனலைஸ் பண்ணணும்? ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸோடைய பேட்டர்னும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க அடுத்து படிக்க போற குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 எல்லாத்தோடைய ஜிஎஸ் பேப்பர் இதே மாதிரி இருக்கும். அப்போ சும்மா நம்ம படிக்கிறதை விட அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ நடந்த எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சாதான் ஓகே கொஸ்டின் இப்படிதான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் இப்படிதான் கேட்கிறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும். இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி கேட்டதே இப்போ அதான் டெஸ்ட் பண்றாங்க. இப்போ அதே மாதிரி தான். ஓகே, இதுக்கு முன்னாடி குப்தாஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதாவது ஆர்ட் பத்தி கேட்கறதே இது இப்போ கேட்டிருந்தாங்க. புதுசா வந்து குப்தாஸோடைய கலை சம்பந்தமான விஷயங்கள் கேள்வி கேட்கிறாங்க. சிந்து நாடகத்துல வேற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ சப்ஜெக்ட் அதே தான், ஆனா கொஸ்டினுடைய லெவலும் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டும் கொஸ்டினுடைய அந்த எந்த பகுதியில் கேட்கிறாங்க அந்த டாபிக்ங்கிறது வேறுபடுகிறது. ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எப்பவுமே ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்பவுமே அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சிருக்கணும். அப்பதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசிஎஃப் எக்ஸாம் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டரி ஃபாரஸ்ட் எக்ஸாம் கம்மியான வேகன்சி 10க்குள்ள தான் வேகன்சி இருந்தாலும் செலக்டிவா ஒரு சில பேர் தான் எழுத முடியும். அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். ரெண்டாவது பேப்பர் 2ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர். அடுத்து ஜிஎஸ்ல 175 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட குரூப் 1 கொஸ்டின் பேட்டர்ன் அப்படியே இருக்கும். ஓகே, ஜிஎஸ்ல 175 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ், டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் ஒரு பேப்பர்ல. சரிங்களா? இப்போ எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கக்கூடிய சயின்ஸ் அதாவது அறிவியலை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல நார்மலான இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை நார்மலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை மொத்தம் 200 கேள்விகள் 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க பார்த்தா அது கிடையாது. வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின்ஸும் அந்த டே சம்பந்தமா கேட்கல. ஓகே, நார்மலா யாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்க கொஸ்டின் பார்ப்போம். ஓகேடா, நம்ம இதெல்லாம் எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க பார்த்துட்டு நம்ம அடுத்து கொஸ்டின்ஸ்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து புவியியல நார்மலானது ரிவரை பத்தி 2 கொஸ்டின் வந்துருது. ஓகே, ரிவரை பத்தி 2 கொஸ்டின்ஸ் எப்பவும் போல அந்த 10th புக் படிச்சாலே போதும் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதல் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருந்தது. 10 கொஸ்டின்ஸ் கம்மி தான் இந்த ரெண்டுமே. ஓகே, இதுதான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வரலாறு அதாவது யூனிட் 4ல அதாவது மிடிவல் இந்தியா ஏன்ஷியன்ட் இந்தியா இதுல வந்து 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே தரமானது. ஓகேங்களா? புக்கை தாண்டி நிறைய விஷயம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துது. ஓகே, வரலாறுல 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி எப்பவும் போல பாலிட்டியில 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் இந்த பதவிகள் மேட்ச் த ஃபாலோயிங் இதே மாதிரி பாலிட்டியில 20 கொஸ்டின்ஸ். அடுத்து எக்கனாமியில ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. 17 கொஸ்டின்ஸ். ஆர்பிஐ பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த ஆர்பிஐ பத்தி வந்துருது. அதனால ஆர்பிஐ பத்தி நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்டா வந்துருது. அதுதான் எங்க ட்விஸ்ட். அடுத்து ஐஎன்எம் அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 17 கொஸ்டின்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். யூனிட் 8 தான். ஓகேங்களா? 36 கொஸ்டின்ஸ். அப்ப இன்ன வரைக்கும் இந்த யூனிட் 8 வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இது அதிகமா கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 200 கொஸ்டின்ல 36 கொஸ்டின் எதுல இருந்து வந்துருது? யூனிட் 8ல இருந்து மட்டுமே வருது. அப்போ எந்த அளவுக்கு அதோடைய கிட்டத்தட்ட 40னா 5 பங்கு வந்துருது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அளவுக்கு மேக்ஸே 25 அதை அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய 175 கொஸ்டின்ஸ்ல 9 யூனிட்ல ஒரு யூனிட்ல இருந்து யூனிட் 8ல மட்டும் 36 கொஸ்டின்ஸ். நிறைய பாடல் வரிகள். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தி அதிகமாகும். ஓகே, அதிகமா கேட்டிருக்காங்க. 36 கொஸ்டின்ஸ். இதுதான் மேக்ஸிமம் நம்பர் கொஸ்டின்ஸ். அடுத்து யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடுத்த அதிகமான கொஸ்டின் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம் இந்த யூனிட் 9 தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கம்மியாக கேட்பாங்க, திடீர்னு அதிகமாகவும் கேட்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இதுல யூனிட் 9ல 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இம்பார்ட்டன்ஸ் யூனிட் நம்பர் 8க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 அதாவது பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் மொத்த இம்பார்ட்டன்ஸ். இந்த மொத்த இம்பார்ட்டன்ஸ் கூட்டினாலே நம்ம கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60 20 80 ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து எதுவே போயிடுது, இதுவே போயிடுது. ஓகேங்களா? மீதி மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ். மேக்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5
பாலிட்டி. இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 கொஸ்டின்ஸ் இதுலயே கவர் ஆயிடும். பாதிக்கு பாதி 4 யூனிட்லயே கிட்டத்தட்ட பாதி கொஸ்டின்ஸ்க்கு மேல கவர் ஆகுது. 55% கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான். இப்போ நம்ம அடுத்து நம்ம ஆன்சர் கீழே கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட், கொஸ்டினுடைய தரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ்ல சயின்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது கான்செப்டா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன் இருக்கும் சிலபஸ்ல நீங்க எடுத்து பாருங்க. சயின்ஸோடைய ஃபர்ஸ்ட் 4 லைன் இருக்கும் பாருங்க, அறிவியலை பகுத்தாராய்தல், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸே வந்துங்கிறது நம்ம இந்த பிசிக்ஸ், இயற்பியல், வேதி அப்படி படிப்போம். ஆனா இங்க எப்படி கேட்கிறாங்க, சயின்ஸுங்கிறத ஒரு தியரியா கேட்கிறாங்க. தியரியா என்னது, அதை ரொம்ப அப்படியே கான்செப்டா படிச்சு புரியணும். அது மாதிரி தான் அறிவியல் உணர்வின் 6 தூண்களில் 1 அப்படி கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? பிசிக்ஸ்னா என்ன படிப்போம், ஒளி படிப்போம், மின்சாரத்தை பத்தி படிப்போம், அது படிப்போம், கெமிஸ்ட்ரினா அமிதம், வேதம், இதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க பாத்துட்டீங்கன்னா அறிவியல் உணர்வின் சயின்டிபிக் டெம்பர், இதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஒரு கொஸ்டின் வந்துருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க வந்து இதெல்லாம் வந்து பயாலஜி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சாரி, நம்ம பயாலஜி இல்ல, கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் நார்மலான கொஸ்டின், இதெல்லாம் நம்ம புக்ஸ்லயே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் அது இந்த ஏசிஎஃப் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கீழே பாருங்க அப்படியே சீக்வன்ஸா இருக்கு. ஒரு சில கொஸ்டின் யூனிட் 1னாலே ஒரு 15 கொஸ்டின்ஸ் சயின்ஸ்லயே வந்திருக்கு வரிசையா. பாருங்க, நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது, மெலட்டோனின். ஓகே, இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் 11th 12th இருக்கக்கூடிய பயாலஜில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாமே சயின்ஸ் தான். ஓகே, ஆற்றல் என்விரான்மெண்ட்ல இருந்து அருமையான கொஸ்டின். ஆற்றல் பிரமிடை பொறுத்து. ஓகே, ஆற்றல் பிரமிடு எப்போதுமே நேராக இருக்கும். ஓகே, தவறான கூற்று கேட்கிறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே பெருசா இருக்குது. பாருங்க, இதுதான் பாருங்க, திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ், அதாவது பெட்டிக்கு வெளியே சிந்தனை. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டது புரிஞ்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ஓகே, ரைட் விடுங்க. அடுத்து நம்ம வந்து இதெல்லாம் எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ், பைனரி நம்பர். நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் கம்ப்யூட்டர் எக்ஸாம் படிப்போம், பைனரி, ஆக்டேன் அதெல்லாம் படிப்போம். அந்த பைனரி நம்பர் கரஸ்பாண்ட்ஸ் டு த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்து பாருங்க, இதுல இருந்து யூனிட் நம்பர் 8 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது நான் சொல்லியிருந்தேன், யூனிட் நம்பர் 8ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா அந்த கொஸ்டின்ஸோடைய லெவலையும் கொஸ்டின்ஸோட கவுண்டிங்கையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எப்பவும் போல அந்த பல்லாவர ரீஜனை பத்தி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் ஈஸி தான். தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? பையம்பள்ளி. ஓகே, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பையம்பள்ளி. அதை பத்தி கேட்டிருக்காங்க. அகழ்வாராய்ச்சியில இருந்து 2 கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாட்டு 5 ஆண்டு திட்டங்கள் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். ஓகே, நமக்கு இந்த சோவியத் யூனியன் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம யாரை சொல்லிடுவோம், ஜவஹர்லால் நேரு போட்டுருவோம். ஆனா உண்மை கிடையாது. சோவியத் ரஷ்யாவுக்கு ஈவேல் ராமசாமி, அதாவது பெரியார் பயணம் மேற்கொள்ளும் போது அதெல்லாம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இப்போ பாருங்க, அதாவது நம்ம திங்க் பண்றது வேற, ஆனா இவங்க கேட்கறதுங்கிறது வேற. இல்லை, மேக்ஸ் கொஸ்டின் எப்பவும் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நார்மலாக படித்தா போட்டுடலாம், சாரி ப்ராக்டிஸ் பண்ணால் போட்டுடலாம். நம்ம இந்த யூனிட் 8 தான் ரொம்ப வந்து கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் பாருங்க, டேஸ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மற்றும் கம்பியில்லாத தந்தி மையத்தை நடத்தினார். ஓகே, கிருஷ்ணாபாய் நிம்கர். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியாக வீரமணி கட்டம் டோக்கரை போட்ட இடம் நமக்கு. இது வந்து 8th and 10th புக்லேயே இருக்குது. அடுத்து பாருங்க, எஸ், அதாவது இவங்க நடத்துற 4 ஏடுகள், ஆனந்த விகடன், சூரியோதயம், தினமணி, இந்தியன் ரிவ்யூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சார், ஜி என் நடேசன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி, டிஎஸ் சொக்கலிங்கம். ஓகே, இவங்களுடைய பத்திரிகைகள் பொறுத்துக்கை கொண்டு கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அதோட தரம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து எப்பவும் திருக்குறள்ல இருந்து கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஆற்றாரும் ஆற்றி அடுப்ப டேஸ் 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 செய்யின் அப்படி சொல்றாங்க. அதாவது மேற்காணும் குறளில் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை அப்படி டு ஃபைண்ட் அப்ராப்ரியேட் பிளேஸ் அண்ட் ப்ரொடக்ட், அதாவது இடம் அறிதல் மற்றும் தற்காத்தல். அதாவது இந்த குறளுடைய அர்த்தம் என்ன, குறளை ஃபுல்லா கொடுக்குற பாய்தான் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து அர்த்தம் வைக்கிறாங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு திருக்குறள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. அடுத்து பாருங்க, சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் காட்டுவன யாவை. அதாவது ஒரு குறள் இருக்குது, அந்த குறளுடைய லாஸ்ட் 3 வார்த்தை, அதாவது 2ஆம் அடியை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது இருக்கக்கூடிய 3 வார்த்தை கொடுத்து இந்த குறள் உணர்த்துடைய 3 தீமைகள் என்னவாமா. ஓகே, ஒன்னு பசி, இன்னொன்னு பிணி, இன்னொன்னு பகையாமா. ஓகே, அடுத்து பாருங்க, சான்றோர் பழிக்கும் வினையை என் நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர்.
திருப்பி திருக்குறள் இருந்து தாய் பசியால் வாடும் காலத்தில். ஓகேங்களா, தாய் பசியால வாடும் காலத்தில் இருந்தாலும் யாருக்குமே வந்து சான்றோர் பழிக்கக்கூடிய தீமை விதான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஒரு குறள். இதுதான் எல்லாமே திருக்குறள் இருந்தாப்பா. இது மட்டும் இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழு தேர்ந்தெடுப்பது சம்திங் ஏதோ ராங் இருக்குது, அதாவது பாடல் வரிகளில். அதனால வந்து இதை பெண்டிங்காக வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒப்புரவு. எல்லாமே திருக்குறளை பற்றி. ஒப்புரவுடைய மீனிங் என்ன? ஓகே, உதவி. ஊருக்கு ஏதாவது பொதுவாக உதவி பண்ணுறது தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திருக்குறள். வேற யூனிக்கான கொஸ்டின்ஸ் எடுங்க பாருங்க. திருப்பியும் அதாவது இதழ்கள் சரியாக பொருந்தது கேட்குறாங்க. பாரதிதாசனுடைய பாடல்கள், குயில் பாட்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாரதியாரோட பாடல்கள் தான், தப்பாக தான் பொருந்திருக்கு. திருவிக்கா வந்து நவசக்தி. எஸ், இது நமக்கு தெரியும், நவசக்தி ஒன்று. சுப்பிரமணிய சிவா வந்து சுதேசி மித்திரன் பதிப்பாசிரியராக இருந்தார், கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா மூக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நூல் எழுதியிருப்பாரு, அதனால 2 4 சரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது நல்ல கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம படிக்கிற விஷயத்த மனப்பாடம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்காது. நம்ம கதையோட புரிஞ்சு அந்த கதையில எந்தெந்த கதாபாத்திரங்கள் தான் வாராங்கன்னு சொல்லிட்டு படிச்சா மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் புரியும். அதாவது யாரோட டைம்ல தான் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய படை வீரரை கொடுத்துடுறாங்க. ஓகே, நமக்கு சுதந்திர படை வீரர்கள் அவங்க டைம்ல இருக்கக்கூடிய யாரும் இருக்கக்கூடிய அதாவது ஆங்கிலேய கரெக்டரை கொடுத்துடுறாங்க. சரிங்களா, பாருங்க. இப்போ மருது சகோதரர்களுக்கும் யாரு கூட ஃபைட் நடந்தது. அப்போ மருது சகோதரர் பத்தி நமக்கு ஞாபகம் வரும். மருது சகோதரர்கள் திருச்சி அந்த 2 கோயிலை வந்து போஸ்டர் ஒட்டினாங்க, வேலு நாச்சியார் கூட உதவி செஞ்சிருந்தாங்க. அதுக்கொட்டே மருது சகோதரர்கள் வந்து இங்க வந்து கைப்பற்றுவாங்கல்ல, சிவகங்கை மீண்டும் கைப்பற்றுவாங்க, சின்ன மருது பெரிய மருது. இவங்கதான் டைம்ல யாரு அவங்களுக்கு எதிராக வந்து இங்கிலீஷ் அதிகாரிகளாக செயல்பட்டாங்க. அந்த கதையில யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா கொலோனல் மேக்ஸ்வெல் வராரு. எஸ், மருது சகோதரர்கள் தான். எஸ், இது வந்து கரெக்ட். அடுத்த பிறகு நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் கலெக்டர் ஜாக்சனுக்கும் தான் மிகப்பெரிய அளவு சண்டனம். அதுதான் மெயின் ரோடு. ஓகேங்களா, இது 2 இடத்துலயும் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா வரும், கலெக்டர் ஜாக்சனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும். இது சூப்பரான ரைட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்து பாருங்க கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர் கேனல் அக்னியும் அவங்க சம்மந்தமே கிடையாது. அக்னியும் எங்க வருவார் அப்படின்னா வேலூர் கழகத்தை தான் வருவார், நம்ம வேலூர் கோட்டையோட கழகத்துல தான் வருவார், சம்மந்தம் இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க வேலு நாச்சியாருக்கும் கர்னல் இன்னிஸ். ஓகே, 2 பேரும் சம்மந்தம் கிடையாது, இதுவும் தவறு. அப்போ சரியானது எது அப்படின்னா 1 and 2. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா புரியாது. நம்ம என்ன செய்யணும், கதை படிக்கும் போது கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நம்ம படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். மனப்பாடம் பண்ணும்போது பேர்கள் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும். ரைட், நெக்ஸ்ட். அடுத்து பாருங்க ஜீவானந்தம் குறித்த ஒரு தகவல்கள். ஜீவானந்தம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்டவர்களாக எடுத்துக்கலாம், சமுதாய சீர்திருத்த போராட்டம் எடுத்துக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர்களாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி அவரை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தடவை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்களுடைய புதிய புதிய பெயர்கள் தான் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு என்ன சொல்ற மேட்ச் த ஃபாலோயிங்கா. எஸ், மேட்ச் த ஃபாலோயிங் தான். குடியாத்தம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ், கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ், சத்தியாகிரக கமிட்டி, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தமான விடுதலை போராட்டம். நெக்ஸ்ட் ஈவே ராமசாமி. எஸ், இது எல்லாமே யூனிட் 8 பா. யூனிட் 8 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஜியோகிராஃபி பாருங்க. பஞ்சம், பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சியின் வகை என்ன? அக்ரிகல்ச்சர் வறட்சி, அதாவது அக்ரிகல்ச்சர் டிராட் அப்படின்னு சொல்றாங்க. விவசாய வறட்சியை தான் இந்த பஞ்சம் ஏற்படும், நோய் ஏற்படும், பட்டினி இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, அடுத்து யூனிட் 9 இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு, கட்சியோட பெயரை கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஎம்கே அரசு. எந்த ஆண்டு கேட்கல, என்ன அரசு, எந்த கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. எஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 9ல ஒரு சிலபஸ் வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை அடிப்படையில் தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்த இணைக, அப்படி திருச்செங்கோடு, சேலம், ராஜபாளையம், கரூர், அதை அப்படியே நம்ம இங்க மேட்ச் பண்ணணும். அடுத்து நிதி ஆயோக்ல எப்போ இண்டெக்ஸ் கேட்பாங்கல்ல, ஏதாவது ஒரு இண்டெக்ஸ், எப்பவுமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இந்த தடவை வந்து ஹெல்த் இண்டெக்ஸ், அதை பத்தி கேட்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இருக்கு? தமிழகம் 2021 அடிப்படையில் 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு ஹெல்த்ல. ஓகே, எப்பவுமே இந்த முதல் 3 இடத்துல வந்துருவாங்க, நம்ம சொன்னதுதான். அடுத்து இதெல்லாமே யூனிட் 9 தான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க? 1994. நிறைய கொஸ்டின் தடவை வந்து யூனிட் 9ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தமிழகத்தில் குழந்தை இறப்பு வீதம் எவ்வளவு? அடுத்து பாருங்க. எஸ், the aim of operation digital board, இது எல்லாமே முக்கியம். இதெல்லாம் வந்து யூனிட் 9ல எஜுகேஷன் டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய படிக்கணும். தமிழ்நாட்டுடைய வெப்சைட் படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு, இதெல்லாம் நம்ம யூனிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அடுத்து நம்ம வேற யூனிட் போயிடலாம்.
இந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் எல்லாமே யூனிட் 9 தான்ப்பா. எஸ் மேக்ஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. மேக்ஸ் கொஸ்டின்லாம் ரொம்பலாம் கஷ்டம் சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவோ ரொம்ப யூனிக்கானதோ டிஃப்ரெண்ட்டாகவோ அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு வரல. எஸ் பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக எதில் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுடைய என்னதான் யூனிட் 7 அதாவது ஐஎன்எம் மூவ்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதில் பாருங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர் எப்பவுமே ஒரு கொஸ்டின் ரீசெண்டாக இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்பவுமே வந்துருது. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதாவது 3 ஸ்டெப் கொடுத்துட்டாங்க, அதை வந்து கால வரிசைப்படுத்தணுமாமா. ஓகே, தாதாபாய் நவரோஜி எப்போ உருவாக்குறாங்க? தாதாபாய் நவரோஜி வந்து பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு எப்போ செலக்ட் பண்ணாங்க? அதாவது இந்தியாவிலிருந்து செலக்ட் பண்ண ஆசியாவிலிருந்தே செலக்ட் பண்ணப்பட்ட முதல் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் செலக்ட் பண்ணப்பட்ட முதல் நபர்னா தாதாபாய் நவரோஜி தான். அது செலக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள். பிரசிடென்ட் ஆஃப் 22 கல்கட்டா காங்கிரஸ் அதுக்கு எப்போ தலைவராக இருந்தாரு? லாகூஸ் எப்போ தலைவராக இருந்தாரு? இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துறோம். அடுத்து பாருங்க இந்த முஸ்லீம் லீகை வச்சு பெரிய ஒரு ஸ்டேட் பாருங்க, ஒரு பேஜ் இருக்கு கொஸ்டின்ஸ் மட்டுமே டீட்டெயில்டா பக்காவா கொடுத்துருக்காங்க. இது வந்து எது சரியான கூற்றுன்னு தேர்ந்தெடுக்கும். அதாவது டெப்தா இருக்குப்பா இதெல்லாம். ஓகே, அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து 12th புக்ல இருக்குப்பா. இதெல்லாம் இது முன்னாடி கேட்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சேர்ந்த கேம்பிஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சூட்டினா அவருடைய பெயர் என்ன? இது அப்படியே 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா இருக்கும். ஓகே, 12th புக்ல நம்ம காந்தி படம் போட்டு புத்தகம் இருக்கும்போது ஐஎன்எம் மூவ்மெண்ட் அந்த புத்தகத்துல ஒரு பேஜ்ல இந்த ரிலீஜியஸ் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசும்போது இது இந்த பையனோட பெயர் போட்டு இந்த அப்படியே இருக்கும். பஞ்சாபை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் அப்படியே இருக்கும். பாகிஸ்தான் பெயரை அவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஹூ காயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டோம். வேற மாதிரி கேட்கறாங்க அவ்வளோ. ஓகே, மீதி எல்லாமே நார்மலான விஷயம் தான் ஐஎன்எம்ல பாருங்க. இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ். ஓகே, யூனிட் நம்பர் 7ல இருந்து கேட்குறாங்க. சாரி, எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஐஎம்ஆரோட டெஃபினிஷன். ஓகேங்களா, ஐஎம்ஆர் அதோட டெஃபினிஷன் அதாவது 1000 குழந்தைகள் பிறந்திருக்கும்ல அதுதான் இறக்கக்கூடிய குழந்தைகள் பிலோ 1 year, அதுதான் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட். சைல்டு மோர்டாலிட்டி ரேட்னா 1ல இருந்து 5 1ல இருந்து அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 அதாவது 1 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடியது தான் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க ரொம்ப யூனிக்கானது மைக்ரோ அப்படின்னா அதாவது ஒரு என்டர்பிரைசஸ்ல மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைஸ் வரும்ல இதோட டெஃபினிஷன் தான் கேட்குறாங்க. மைக்ரோனா எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் வந்து புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே படிக்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துது. ஓகே, டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதுதான் எப்படி எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடலாம். எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் கேட்குறாங்க. எஸ், கோவேக்சின் மேனுஃபேக்சர் நிறுவனம் எந்த பேரு? அடுத்து வினிஷா. ஓகே, வினிஷா உமாசங்கர் எதனோட தொடர்புடையவர்? இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். நபர்களுடைய நேம் என்சிஆர்பி ரிப்போர்ட் அடிப்படையில் எந்த ஒரு சிட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமான ஆக்சிடென்ட் குடிபோதையில் ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு சிட்டி நேம் இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை கேட்கிறாங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ஸ்கீம்ஸ் ஒரு பர்சனுடைய நேமு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருடைய நேமு இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஆனால் கம்மி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா, இதுதான் டோட்டலாக ஐசிஎஃப் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம்லேயே நம்மளுடைய சேனல் டெலிகிராம்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். சேனல் கீழே லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி டெலிகிராமில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.